அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து மருந்து வாங்கக்கூடாது, ஆன்லைனில் வாங்கினா அது வந்து எங்களால் பாதிப்பு ஏற்படுது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறத மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்கங்கிறது ஒன்று. நிறைய ரவுடிகளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரசு வந்து அடுத்த கட்டத்தை நகர்த்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு இது அந்த 5 வருஷம் தொடர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா எப்போவுமே ஒரு புதிய அரசு வரும்பொழுது இது போன்ற அதிரடிகள் நடக்கும். இது காலம் முழுக்க நடக்குமானா நடக்காது. அதிகாரத்துக்கு வந்தாச்சு, இதை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும்ல. அப்போ சின்ன சின்ன காம்ப்ரமைஸுங்கிறது தவறு கிடையாது. அரசியலில் இது சகஜமப்பா தான். நீங்கள் நேற்று சொன்னீங்க, முந்தா நாள் சொன்னீங்க, அப்படி சொன்னீங்க, இப்படி ஏங்க திமுகவும் அதிமுகவுமே ஒன்றா சேர்றதுக்கு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. இது எல்லாருக்கும் பொருந்தும். அவர் வந்து விஜய்க்கு பொருந்தும்னு நினைச்சு போடுறாரு. இது அப்படி கிடையாது. எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு பொன்மொழி. அது அவருக்கே கூட பொருந்தும். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய செய்திகள் வந்து அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம போயிடலாம். மெடிக்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன் வியாபாரத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இனிமே வந்து ஆன்லைன் வியாபாரம்ங்கிறத கட்டுப்படுத்தவே முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்டாக அமாவாசை கும்பிடணும், வெத்தலை பாக்கு வாங்க மறந்துட்டேன். ஆமாம், வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் வெத்தலை பாக்கு வாங்க போகணுமே அப்படின்னு. உடனே என் பொண்ணு கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு ஆன்லைனில் போட்டு 2 வெத்தலை 1 பாக்கு ஆன்லைனில் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஆமாம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்து மருந்து வாங்கக்கூடாது, ஆன்லைனில் வாங்கினா அது வந்து எங்களால் பாதிப்பு ஏற்படுது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறத மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்கங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து எவ்வளவு சுலபமாக ஒரு வேலையை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சுலபமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே இன்னைக்கு ஆன்லைனில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஆர்டர் பண்ணி 20 மினிட்ஸில் தர்றான்லாம் இப்போது கரெக்டு வருது, விளம்பரங்கள் வருது. சொன்ன மாதிரி 20 நிமிஷத்தில் கொண்டு டெலிவரி பண்ணுறாங்க. பெரிய பொருளே, ஃபோன் மாதிரி, ஐஃபோன் மாதிரியான பொருளே 20 நிமிஷத்தில் வீட்டில் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து மருந்து ஆன்லைனில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. அது தவறா சரியாங்கிறது வேற டிபேட்டு. ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமானா இல்லை. புரியுது சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரவுடிகளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரசு வந்து அடுத்த கட்டத்தை நகர்த்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு இது அந்த 5 வருஷம் தொடர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா எப்போவுமே ஒரு புதிய அரசு வரும்பொழுது இது போன்ற அதிரடிகள் நடக்கும். இது காலம் முழுக்க நடக்குமானா நடக்காது. கரெக்டாக ஒரு 6 மாதம் நடக்கும், 1 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வழக்கமான நடைமுறை இங்கே வந்துடும். எல்லா அரசும் என்ன பண்ணுச்சா அதை வந்து புதிய அரசும் பண்ணும். ஆனால் இவங்க பண்ணுவாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இவங்க வந்திருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். இவங்களுடைய தாட்ஸே வேறையா இருக்கு. இவங்க மேல மக்கள் வச்ச நம்பிக்கையை அவங்க பரிபூர்ணமா உணர்ந்து தான் அங்க வந்து உட்கார்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி இப்போ தொங்கு சட்டசபையா இருக்கு. ஆமா, இப்போ இவங்க நிரூபிச்சால் ஒழிய அடுத்த தேர்தலை சந்திப்பதுங்கிறது அவ்வளவு இலகுவா இருக்காது. ஏன்னா எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகள்லாம் வெறி கொண்டு நிக்குது. ஒரு சின்ன பசங்க வந்து நம்மளை அடிச்சு தகர்த்துட்டாங்களே, அப்போ இவங்களை இன்னொரு முறை வரவிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருக்காங்க. 2வது நாள்லேருந்து எதிர் பிரச்சாரங்களை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சி பண்ணி ஆகணும். இப்போ 5 வருஷம் பண்ணணும், அடுத்த 5 வருஷத்தை நோக்கி நீங்க நகரணும். அப்படின்னா இந்த அதிரடிகள் முழுக்க இந்த 5 வருஷம் தொடரணும். ஏதோ கொஞ்ச நாள் நம்ம வந்த பூச்சுக்கு ஜோரா இருந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. முழுக்க மக்கள் நலன் மட்டுமே முக்கியம்னு நினைச்சு செயல்பட்டுச்சுன்னா இன்னொரு 20 வருஷத்துக்கு இவங்க ஆட்சி தான். புரியுது சார். இப்போ நீங்கள் தொங்கு சட்டசபைன்னு சொன்னால் நான் கேட்குறேன், இடதுசாரி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை பண்ண போகிறோம், நீங்கள் அதிமுகவை உள்ளே இணைச்சிங்கன்னா நாங்கள் மறுபரிசீலனை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல வேலையாக அதற்கெல்லாம் ஒன்றும் இடம் இல்லை. ஏன்னா இப்போ அதிமுக அமைச்சரவைக்குள் வரப்போறது இல்லை. அதில் வந்து நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. அது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஒரு அணி வெளியில் வந்து இருக்கு, இந்த அணி தொடர்ந்து தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணும். இவங்க உள்ள வந்து அதிகாரத்தில் பங்குங்கிறது அவங்க கேட்கல. இன்னொரு பக்கம் வந்து கவர்னரே சட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதனால அதை தவிர்த்துருங்கன்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அவர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறார் தாவேகா அமைச்சர்களை கூப்பிட்டு இது வேண்டாம் பார்த்துக்குங்க அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. ஓகே. ஸோ அதனால அதிமுக உள்ள வராது. அவங்கள நான் நட்பு சக்தியா பார்க்குறேன்னு இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறார். அப்போ அவங்க நட்பு லெவல்லே தான் இருக்க போறாங்க. அதனால் கம்யூனிஸ்டுகள் சொன்ன மாதிரி அதுக்கு
வாய்ப்பு இல்லை. ஆனா இது எப்படி சார் பாக்குறது? என்னன்னா ஆரம்பத்துல இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கெல்லாம் முன்னாடி, எலெக்ஷனுக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளையுமே எதிர்த்த கட்சி தான் தாவேகா. இப்ப ஆனா நட்பு ரீதி அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோன்லயே ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான பார்வையா? இல்லைங்க, நம்ம முயற்சி பண்றதே அதிகாரத்துக்கு வரணுங்கிறது தான். இப்போ அதிகாரத்துக்கு வந்தாச்சு, இதை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும்ல. அப்ப சின்ன சின்ன காம்ப்ரமைஸுங்கிறது தவறு கிடையாது அரசியல்ல. இது சகஜமப்பா தான். நீங்க நேத்து சொன்னீங்க, முந்தா நாள் சொன்னீங்க, அப்படி சொன்னீங்க, இப்படி ஏங்க திமுகவும் அதிமுகவுமே ஒன்னா சேர்றதுக்கு பேசிட்டு இருந்தாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். அதை திருமாவளவன் உறுதிப்படுத்துறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுவே நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கும்போது இதெல்லாம் என்ன இருக்கு? அதனால இதெல்லாம் நீங்க வந்து அரசியல்ல இவ்வளவு பெரிய குறைகளெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. வேணா எதிர்கட்சிகள் சொல்லலாம், கொள்கை நீங்க, கோட்பாடு நீங்க, அது நீங்க, இது நீங்க, இப்ப அவங்களே கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறீங்கன்னு அவங்க கேட்கலாம். ஆனால் நீங்க வெளியில இருந்து பாருங்க எது சரி தவறுன்னா. யார் ஒருவர் அந்த நாற்காலிக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ, போராடினாங்களோ, வந்து உட்காந்துட்டாங்க. அதுல ஒரு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நெட்டு கண்டு இருந்தா அதை முடுக்கிறதுல தப்பு இல்லைங்கிறேன். புரியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள், அதாவது கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி மேல விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியா அந்த அலுவலகம் சார்ந்த விமர்சனமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சோஃபா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது புதுசா வந்திருக்காங்கங்க, இவங்க எல்லாமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்ப அவங்களுக்கே வந்து இதெல்லாம் பிரமிப்பா இருக்கும். அப்போ வந்த புதுசுல கொஞ்சம் அது இருக்க தான் செய்யும். அதை நான் நியாயப்படுத்தல, அந்த அனுபவம் தான். எப்பவுமே இப்போ நான் வந்து ஒரு முறை ஜெயா டிவிக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம். ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில், அவங்க சிஎம்ஆர் இருந்த காலத்தில், அப்போ இருக்கிற ஒரு அமைச்சர்கிட்ட அந்த நிகழ்ச்சி தொடர்பாக ஒரு 10 வார்த்தை பேசுங்கன்னு சொன்னோம். வாங்கன்ட்டார். இவர் என்ன பண்ணாரு, உள்ள வேற யார்கிட்டயே பேசிட்டு இருக்காரு. நீங்கள் வெளியில் அரேஞ்ச் பண்ணுங்க, கேமராலாம் ரெடி பண்ணுங்க, நான் வந்துடுறேன்ட்டார். நான் என்ன பண்ணேன், அங்கே ஒரு பெரிய சோஃபா ஒன்று இருந்துச்சு. அப்படியே அப்படி இருக்கும் அந்த சோஃபா. அதை கொண்டு வந்து போட்டு அது அந்த பக்கத்தில் வந்து ஒரு அம்மா போட்டோ ஒன்று வச்சு எல்லாமே ரெடி பண்ணி உட்காந்துருக்கோம். வெளியில் வந்து பகீர்னு ஆகிட்டார் அவர். ஏங்க என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்கன்றார். சார் இங்கே உட்காந்து பேட்டி கொடுக்க ஒரு சோஃபா ரெடி, கம்முன்னு இருங்கன்ட்டு ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு உட்காந்துட்டு, அம்மா பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமில்ல, கொன்றுவாங்க நீங்கள் வேற அப்படின்ட்டு ஒரு சேரை இது ஒரு ஸ்டூலு ஓரமாக கிடந்த ஒரு ஸ்டூலை போட்டு அதில் உட்காந்துக்கிட்டு இப்போ கேளுங்கன்னாரு அவரு. ஓகே ஓகே. இந்த அனுபவம் இருக்குல்ல, அது இவங்களுக்கு வராது. வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அதுக்கு ஒரு அனுபவம் தேவை. அதுக்கு ஒரு அனுபவம் தேவையில்ல. அவங்க என்ன, நம்ம ஜோசியம் பார்த்தோம், இந்த சேர்ல உட்காந்து பார்த்தோம், அங்கே ஒருத்தர் உட்காந்து கையை காமிச்சாரு, இங்கே ஒருத்தர் உட்காந்து இந்த கட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்டாரு, நம்ம பதில் சொன்னோன்னு அவங்க வழக்கமா அப்படியே இருந்தவங்க. அதிகாரிகளும் கூப்பிட்டு அங்கங்க உட்கார வச்சு என்னன்னு கேட்குறாங்க. அது என்னன்னா, அந்த ஏஜ் பெருசா அனுபவம் இல்லாத ஒரு ஏஜ், திடீர்னு கிடைச்ச ஒரு பதவி. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தோடனே, ஐயோ இது இவ்வளோ பெரிய தப்பா, நம்ம தெரியாமல் பண்ணிட்டோமேன்ட்டு உடனே சாரி கேட்குறாங்க. இனிமே இப்படி ஒரு தவறு நடக்காது, எங்களுக்கு எம்எல்ஏ ஆஃபீஸ் இல்லை, இப்போதான் ரெடி ஆகிட்டு இருக்கு, அதனால நான் இங்கே உட்காந்துட்டேன், இது என் ஆஃபீஸ்னு ஒவ்வொரு இடமா கொண்டு போய் காமிக்கிறேன். நமக்கு பரிதாபமாக தான் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒரு புள்ள தப்பு பண்ணாத அந்த மாதிரி நினைச்சு போயிடணும். ஓகே, இது வந்து இவ்வளோ வஞ்சி கொட்டுற அளவுக்கு பெரிய தவறு கிடையாது. ஒன்று அவ்வளோ பெரிய தவறு கிடையாது இல்லை. இப்போ அங்கே அரசு அதிகாரிகள் வராங்க, அவங்களே கூட கொஞ்சம் எல்லாமே அனுபவம் உள்ளவங்க, அம்மா இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேற ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் அப்பா மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தா கேட்குற இடத்துல தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ அதை இனிமேல் அதை ஒன்றை பார்த்து மற்றவங்க கற்றுக்கிறது தானேங்க. இப்போ இது இப்படி நடந்துருச்சு, இது இப்போ நாளைக்கு வேற தொகுதியில் நடக்குமானா நடக்காது. இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலம் ஏமாற்றலாம், ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. இந்த பதிவு இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது வந்து இது எல்லாருக்கும் பொருந்தும். அவர் வந்து விஜய்க்கு பொருந்தும்னு நினைச்சு போடுறாரு. இது அப்படி கிடையாது, எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு பொன்மொழி, அது அவருக்கே கூட பொருந்தும். ஓகே ஓகே, அந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். ஓகே, ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மே 18 கூட்டம் நடந்துச்சு. அதில் ஒரு விஷயம் ஒன்று பார்க்க முடிஞ்சிச்சு. என்னன்னா, பத்திரிகையாளரே சந்திக்காதவர் முதலமைச்சர் ஆகிட்டார். இனிமேல் நான் பத்திரிகையாளரை சந்திக்க போகிறது கிடையாது, எந்த பிரச்சனைக்கும் வந்து நிற்க போகிறது கிடையாது, நாம் தமிழர் வேற ஒரு பரிணாமத்தில் பார்க்க போறீங்க, இது வரைக்கும் வந்து எல்லாத்தையும் அழைச்சிடுங்க, திரும்பி 0லேருந்து ஆரம்பிக்கிறேன், நான் தோத்து தான் இருக்கேன், நான் ஜெயிச்சு தோத்தவன் கிடையாது, நான் தோத்துக்கிட்டே தான் இருக்கேன், எனக்கு இந்த தோல்வி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது கிடையாது, ஆனால் இனிமேல் என்னோட குரல் எதுக்காகவும் வந்து நிற்காது, நின்று என்ன பண்ணீங்க, ஒன்றுமே பண்ணல, நீங்கள் உங்களுக்கு இந்த மாயம் தானே தேவை, ஒரு மாய பின்பம் தானே தேவை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி அவர் சொல்வதில் ஒரு விரக்தியின் வழிபாடுன்னு வேணா வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து இப்போ அவர் மைக்கை நீட்டும் பொழுதெல்லாம் நீங்கள் சரியான அரசியலை பேசியிருந்தா
யாருமே அவர் மீது இவ்வளவு கோபத்தை காமிச்சிருக்கிறது போறதில்லை. ஆனால் அவர் பேசுனது எல்லாமே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கேலியை தான் பார்த்தாங்க இந்த மக்கள். ஏன்னா என்னென்னவோ சொல்லுவார், இந்த நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பல விஷயங்களை அவர் சொல்லுவார். அப்போ அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படத்தில் வடிவேல் வந்தால் எப்படி அந்த போர்ஷனை ரசிக்கிறோமோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த வீடியோவை போட்டு சிரிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டாங்க. ஒரு காலத்தில் ஒரு சரியான அரசியலை பேசினவர் அவர். ஆனால் எங்கே அவர் தடுமாறி தடம் புரண்டாருன்னு யாருமே யூகிக்க முடியல. எங்கேயோ ஒரு இடத்துல தடம் புரண்டுட்டாரு, தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பாருங்க, நிறைய என்னென்னமோ பேசி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் படிச்சிங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அவர் சொல்றாரு, இந்த காற்றாலை இருக்குல்ல, இந்த காற்றாலையெல்லாம் ஏன் மெதுவாக சுற்றுது, மெதுவாக சுற்றுறதுன்னா தானே கரண்ட் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்குது, காட்டிலேருந்து எடுக்கிற மின்சாரம் கம்மியாக ஸ்டோர் ஆகுது, இதை கொண்டு பீச்சில் ஃபுல்லாக நட்டுருங்க, கிருன்னு சுற்றும் வேகமாக, நிறைய கரண்ட் வரும், சேவ் பண்ணிக்க வேண்டியதானேன்றாரு. இது அவர் சீரியஸாக நினச்சி பேசுகிறாரு. அது எவ்வளவு காமெடியான விஷயங்கிறத அவருக்கு யாருக்குமே சொல்லி கொடுக்கல. இந்த மாதிரி நிறைய பேசுறாரு, நிறைய பேசுறாரு. அது மாதிரி ஒன்று சொன்னார், நான் இது எல்லா சிலைகளையும் இடித்து தள்ளிட்டு எல்லா இடத்துலையும் வீரப்பன் சிலையை வைப்போங்கிறாரு. அதே மாதிரி வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உடனடியாக இலங்கை மீது படை இது பண்ணுறது தான், போரிடுறது தான். தமிழ் தாய் வாழ்த்துமே மாற்றுவோன்னு சொல்லியிருந்தாங்க. அதை விட்டுருங்க, இலங்கை மேல போர் பண்ண முடியுமா? நீங்க ஒரு முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அதிகாரத்தை தாண்டி ஏதாவது பண்ண முடியுமா? நான் போர் செய்வேன்றாரு, கையெறி குண்டுகளை வீசுவேன் பாரு, கச்சத்தீவை மீட்பேன் பாரு. எப்படி மீட் பண்ண, நான் ஒரு படையை அமைச்சு அங்க போய் நின்று எல்லாரையும் அடிச்சு விரட்டிட்டு மீட்டுருவேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு என்ன நோக்கத்துல பேசுறாரு, இப்படி புரிஞ்சு பேசுறாரா, புரியாம பேசுறாரு. அப்ப அவர் சரியா பேசாதப்போ அவரை காமெடியனா இங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜீரோலேருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறேன், எல்லாத்தையும் அழிச்சிருங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். மறுபடியும் அவர் ஒரு சரியான அரசியலை வச்சு சரியான விஷயங்களை மட்டுமே பேசி இந்த மக்களுக்காக பேசி ஒரு அரசியல் பண்ணாருன்னா கட்டாயமாக அவருக்கான அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க. நீங்களே உங்களுடைய மரியாதையை கெடுத்துக்கிட்டீங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த தேர்தலில் அவங்க தாவேக்காவை விமர்சித்த விதம் இருக்குல்ல, அது ரொம்ப அநியாயம். இப்போ செந்தமிழன் அவர் சொல்கிறோம்ல, மடக்கு ஊதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து என்கரேஜ் பண்றாரு. நீங்க செந்தமிழனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், எப்பா இப்படிலாம் பேசாதீங்க, அது ரொம்ப அருவருப்பா இருக்கு, அது தமிழுக்கே அசிங்கம், நான் பேசுற தமிழுக்கே அசிங்கம், இனிமே யாரும் என் கட்சியில இருந்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்ப எப்படி உங்களை செந்தமிழன்னு நம்ம சொல்ல முடியும்? செந்தமிழ்னா இருந்தவர் தான் அவரு. ஒரு காலத்தில் அவர் பேசின தமிழ்லாம் அப்படியே காது கொள்ளாம கேட்கலாம். நான்லாம் அப்படி கேட்டிருக்கேன். அவரு தடம் புரண்டு தான் என்ன செய்யறோங்கிறதே தெரியாம வேறொரு திசைக்கு போனோடனே மக்கள் வெறுத்துட்டாங்க. அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. பணியிடை மாற்றம் நிறைய காவலர்களை கரூர்ல இருக்கவங்களை மாத்திருக்காங்க. அதுவும் அந்த கரூர் இந்த ஸ்டாம்பேட்ல நடந்த நிறைய காவலர்கள் வந்து பணியிடை மாற்றம் மாத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியான முடிவுன்னு தான் பாக்குறேன். ஏன்னா இப்போ அன்னைக்கு அந்த காவல்துறை ஒரு சரியான பாதுகாப்பு கொடுத்துருந்தா அப்படி ஒரு சம்பவமே நிகழ்ந்திருக்காதுங்கிறது தான் எல்லாரும் சொல்ல வர்றது. இப்போ இன்னைக்கு வந்து முதலமைச்சராகி அவர் போறாரு பல இடங்கள்ல, எவ்வளவு அழகாக அதை ஒழுங்குபடுத்துறாங்க. நீங்க கடைசி இந்த தேர்தல் ஆணையத்தின் கையில் அதிகாரம் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து அவர் எல்லா இடங்கள்லையும் போனார். எவ்வளவு கூட்டம், அதை எப்படி ஆர்கனைஸ்டா பண்ணாங்க. அப்ப ஏன் வந்து அன்னைக்கு கரூர்ல பண்ணலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ முதல்ல அவங்கள மாத்தினா எல்லாமே சரியாயிரும்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. இதற்கப்புறம் நிறைய விசாரணைகள் இருக்கும், அது தொடர்பா நிறைய கேள்விகள் இங்கே எழுப்பப்படும். எல்லாத்துக்கும் இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். அதற்கு வந்து முதல் புள்ளியாக அதை பார்க்குறேன். ஏன்னா இது முதல் பிள்ளையார் சுழி மாதிரி போட்டிருக்காங்க. இவங்க எல்லாரையும் தனித்தனியாக எங்கெங்கேயோ மாற்றி மாற்றி அடிச்சிருக்காங்க. இதற்கப்புறம் இந்த விசாரணைன்னு வரும்போது அங்கெங்கேருந்து அவங்க கிளம்பி வரணும். இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் சரியான மூவ் தான். சீர்காழியில வந்து அதாவது மதுக்கடை சூப்பர்வைசரை கைது பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினதுனால, அதுக்கு பேசினதுனால அதை கைது பண்ணி, அதை கண்டிச்சு வந்து மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மதுக்கடையெல்லாம் அடைச்சி போராட்டம் பண்ணிருக்காங்க. கடைசியாக பேச்சுவார்த்தையில முடிஞ்சிருக்கு. இந்த 10 ரூபா பிரச்சனை எப்போ முடியும்? இந்த 10 ரூபாயை சுற்றி என்ன நடக்குது? அதை வந்து முதல்வரோ அல்லது வந்து அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் இன்னும் போடலன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் வரல இல்லையா. இப்போ அது வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லணும். எல்லா இடங்கள்லையும் என்ன விலையோ அதை தான் எம்ஆர்பியில் என்ன இருக்கோ அதுதான் விற்கணும். அதை தாண்டி நீங்கள் ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லணும். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பன்னு முதல்ல ஒரு எச்சரிக்கையை கொடுத்துடணும்.
வந்திருக்காங்க, வந்து 2வது நாளே ஒருத்தரை கைது பண்ணும்போது அங்கே உள்ள ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு மேலதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க வாங்கி பழகியிருப்பாங்க, இவங்களுக்கு பல சட்ட சிக்கல்கள் இருக்குது. லோக்கலில் வந்து கமிஷன் கேட்குற ரவுடிகள், அப்புறம் அங்கங்கே இருக்கிற அமைப்புகள், இவங்க எல்லாமே வந்து எனக்கு கொடுக்கும்போது எங்கே தான் அவங்க கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு திட்டம், அவங்க மாற்று திட்டம் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ அவங்களுடைய நியாயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு யாரெல்லாம் தொந்தரவு தராங்களோ முதல்ல அவங்கள அடிக்கணும். அடித்து அதுக்கப்புறம் அவங்கள சுதந்திரமாக பணி செய்ய விடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அரசு செய்யணும். முன்னாடியே நீங்கள் ரொம்ப தெளிவாக இது மாதிரி இன்னொரு முறை நடந்ததுன்னா கட்டாயமாக நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணப்படுவீர்கள்ங்கிறத சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் பயந்து வேலை பார்ப்பாங்க. பட் ஒரே நாளில் அது செஞ்சிட முடியாது, ஒரே நாளில் அது மாற்றிட முடியுங்கிறது கஷ்டம். மெல்ல மெல்ல தான் மாற்றணும். ஒரேடியாக சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு போயிருக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து.